السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா மரணத்தை பற்றி ஒரு வாசகத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒரு உயிருள்ள ஆத்மாவும் அதனுடைய மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால் சுட்டி காட்டுறான். குர்ஆனிலே சொல்லக்கூடிய எல்லா உபதேசங்களும் அல்லாஹ் நமக்காக சொல்லுகிறான். அதே போல தான் ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அவனுக்கு வந்தே தீரும், அந்த மரணத்தை அவன் அடைந்தே தீருவான். ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் மரணிக்காமல் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அன்றையிலிருந்து இன்றைய காலம் வரையும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனையும் நாம் சொல்ல முடியாது. எல்லா மனிதனுக்கும் உயிர் என்று அல்லாஹ் ஒரு நஃப்ஸை கொடுத்து அந்த ரூஹை என்ன பண்றான்னு சொன்னா அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் ஒரு காலகட்டத்தில். இந்த மனிதன் இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும், இந்த மனிதனுக்கு இவ்வளவு உணவு தான் உண்ண வேண்டும், இந்த மனிதன் இவ்வளவு தண்ணீர் தான் குடிக்க வேண்டும், இவன் இவ்வளவுதான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவன் பிறக்கும் பொழுதே, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய தக்தீரிலே அவன் அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் எழுதி முடித்து விடுகிறான். அதில் எண்டாக என்ன எழுதுறானா, இவன் மரணிப்பான், இந்த நேரத்தில் இந்த இடத்திலே மரணிப்பான் அப்படின்னு அல்லாஹ் எழுதிடுவான். அப்போ ஒரு மனிதரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இறக்கதான் போகிறோம். அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமா அனுபவிக்கிறோம். சந்தோஷம்னு வரும்போது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்றோம், ஆடுறோம், பாடுறோம். ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு பண்டிகை வருகிறது, கொண்டாடுகிறோம். எப்போதெல்லாம் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கிறதோ எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்றோம்னா மகிழ்ச்சியாக, உணர்ச்சி வசமாக அந்த எல்லா காரியங்களிலும் நாம் என்ன பண்றோம்னா உணர்ந்து செய்கிறோம். அதே போலதான் ஒரு மரணம் என்னக்கூடிய விஷயத்தையும் நாம் விரும்ப வேண்டும் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எப்பொழுது மரணம் வரும், மரணத்தை பெருமானார் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். நம்மளாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியுமா? நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டே கொண்டு இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. என்னன்னா சப்புன்னு ஆயிடும். என்னடா எப்படா சாக போறோம், எப்படா மௌத்து வரும் அப்படின்னு. என்னன்னா மரணம் ஒரு மனிதனை நெருங்கும் போது அந்த மனிதன் எப்படி ஆகிடுவான்னு சொன்னா, மரணம் என்னை வந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையினுடைய சுவையை நான் சுவைக்க நேரிடவில்லை, நான் சுவைக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் ஆகிடும். கரெக்டா? ஒரு மனுஷனுக்கு மரணம் வந்துருச்சு, மரணத்தினுடைய அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத், ஒரு மனிதன் எந்த இடத்தில் இறப்பான் என்று அல்லாஹ்க்கு மாத்திரமே தெரியும், யாருக்குமே தெரியாது. நம்ம பிறக்கிற டேட்டு நமக்கு தெரியும், ஆனா நம்ம இறக்குற டேட்டு கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது எனக்கு மாத்திரம்தான் தெரியும், அந்த மனிதனுக்கு தெரியவே தெரியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம எப்போ பிறந்து, எந்த டேட்டில் பிறந்து, எந்த டேட்டில் மரணிக்க போகிற வரையும் A to Z அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியும். அதனால இந்த மரணம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எப்போது அல்லாஹ் மரணத்தை கொடுப்பான்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது மரணத்தை எப்பயுமே எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். நாம் வாழுகின்ற காலத்தில் நல்ல மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும். 2 விதமான மரணங்கள் இருக்கு. ஒரு மனிதன் நல்ல விதமாக மரணித்தான் சொன்னா அவனோட ரூஹு மலக்குல் மௌத்தை பார்த்து சொல்லுமா, கத்திமூனி கத்திமூனி, என்னை சீக்கிரமா என்ன பண்ணுங்க, இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க, என்னை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுங்க. மலக்குல் மௌத்தை பார்த்து அந்த ரூஹ், அந்த மௌத் என்னக்கூடியது பேசிக் கொண்டிருக்கும், என்னை எப்படியாவது விரைந்து இங்க இருந்து எடுத்து சென்று விடுங்கள், நான் இங்கு இருக்க விருப்பவிடவில்லை, எனக்கு எந்த தகுந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, சுவனத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த இடத்தில் என்னை எடுத்து
எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் என்று நல்ல மௌத்துகள் பேசுமா மலக்குகள் இருக்குல்ல. இன்னொரு மௌத்து, இப்படிப்பட்ட மௌத்து மலக்குகளை பார்த்தாலே பயப்படும். மலக்கிட்ட சொல்லுமா, ஐன தஹ்மிலூனி ஐன தஹ்மிலூனி, என்னை எங்கப்பா கொண்டு போறீங்க, என்னை எங்கப்பா கொண்டு போறீங்கன்னு என்ன பண்ணணும்னா பயத்துல என்ன ஆகும்னு சொன்னா அந்த மௌத்து மலக்குகள் இடத்துல இப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் என்பதாக ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால நல்ல மௌத்தும் அல்லாஹ் கொடுப்பான், கெட்ட மௌத்தும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு நல்ல மௌத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதன் நல்லா வாழ்ந்து கழிச்சான்னு சொன்னாதான் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும். அந்த மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நல்ல மரணத்தை கேட்க வேண்டும். நம் மரணத்தை கேட்கும் போது, யா அல்லாஹ் உனக்கு பிடிச்சமான நிலையில மரணிக்கணும், யா அல்லாஹ் உன்னுடைய தொழுகையில மரணிக்கணும், யா அல்லாஹ் உன்னை நான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில மரணிக்கணும், யா அல்லாஹ். இப்படி துஆக்களை கேட்டு பழக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி காலகட்டம் எந்த மனிதராக இருந்தாலும் மரணம் வந்தே ஆகும். பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்துக்கே தலைவர். யாரு? இந்த உம்மத்துக்கே ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு சொன்னா பெருமானார் அவர்கள். மலக்குமார்கள் நபிமார்களுக்கெல்லாம் சையதுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றவர்கள் பெருமானார். அவருடைய இறுதி காலத்தை, இறுதி முடிவை அல்லாஹ் எப்படி எழுதி வைக்கிறான்னு சொன்னா, எந்த மனிதனுக்கும் மௌத் என்பது வந்தே தீரும். அது நபியாக இருந்தாலும் சரி. பெருமானார் அவர்களுக்கு பொதுவாக நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணானா பிரத்யேகமான ஒரு விஷயங்களை கொடுப்பான். அவங்க நபிமார்களுக்கு மட்டும் மலக்குமார்கள் வந்து கேட்பாங்களா, அவங்க ரூஹை எடுத்துட்டு போவோமா அப்படின்னு கேட்பாங்களாம். கேட்டுதான் ரூஹை எடுத்துட்டு போவாங்க. நம்ம கிட்ட கேட்கலாம் மாட்டாங்க, வந்தாங்க பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி தான். ஆனால் மலக்குமார்கள் கிட்ட மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிமார்கள் கிட்ட மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிமார்களிடத்துல மலக்குகள் வருவார்கள், வந்து கேட்பாங்களா, நபியே உங்களுடைய முடிவு காலம் வந்துடுச்சு, உங்களுடைய ரூஹை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா, இப்படி எல்லா நபிமார்கள்கிட்டையும் கேட்பாங்க. பெருமாள் இடத்திலையும் வருகிறார்கள், மலக்குல் மௌத் வருகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசுறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் இன்னும் கொஞ்ச காலத்துல நான் என்ன பண்ண போறேன், மரணிக்க போகிறேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுறாங்க, ஜும்மாவுடைய மேடை, பெருமானார் அவர்கள் ஜும்மாவுக்காக வேண்டி குதுபாவுடைய பிரசங்கத்தில் ஏறுகிறார்கள். ஏறி குதுபா செய்கிறார்கள். குதுபா செய்து முடித்தவன் சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபுதுல் ஹய்யரல்லாஹு ஃபக்தாரல்லாஹ், ஒரு அடியான் இருக்கிறான், அந்த அடியானுக்கு மரணம் எடுக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்டது, அந்த அடியான் மரணத்தை தேர்வு செய்து கொண்டான் அப்படின்ட்டு சூசகமான சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் சஹாபாக்கள் இடத்துல. சஹாபாக்களுக்கு புரிஞ்சிருச்சு, பெருமானார்கிட்ட மலக்கு வந்திருக்கிறாங்க, மலக்குல் மௌத்தை எடுப்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெருமானார் உத்தரவிட்டு விட்டார்கள். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் சப்புல உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் சூசகமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை, பெருமானாருக்கு மரணம் என்னக்கூடிய விஷயம் என்று வரக்கூடிய ஒரு வார்த்தையை கண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நபிக்கே என்ன பண்ண போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல, கொஞ்ச காலகட்டத்திலே, கொஞ்ச நாட்களிலே மரணம் என்பது மலக்குல் மௌத் பெருமானாருடைய ரூஹை எடுக்க போகிறார்கள். அதனால இந்த உலகத்துல எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதர்களுக்கு மரணம் வந்தே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரணம் வந்துச்சு. மரணத்தை தெரிந்து கொண்டார்கள் பெருமானார். தெரிந்து கொண்டு கூட சஹாபாக்களுக்கு சொல்லிட்டாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல, என்னைக்கு அந்த ஜும்மா நடந்ததோ அன்னிலேருந்து 21 நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா பெருமானாருடைய ரூஹ் எடுக்கப்படுகிறது. அப்போ எவ்வளவு உயரமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எல்லா பாதுகாப்புகளையும் கொடுத்திருக்கான். அந்த மனிதனுக்கு மௌத்து வராதுன்னு எந்த மனிதாலையும் சொல்ல முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய அரசு. அவங்க ஜின்கள் கிட்ட எல்லாம் பேசுவாங்க, மிருகங்கள் கிட்ட எல்லாம் பேசுவாங்க. எந்த விஷயங்கள் கிட்ட ஒரு மனிதனால் பேச முடியாதோ எல்லா வஸ்துக்கள் கிட்டையும் பேசுகின்ற குதிரத்தை யார் வைத்திருந்தார் சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்தாங்க. ஒரு மனிதர் என்ன பண்றாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து சொல்றாரு, சுலைமான் நபி அவர்களே, நான் ஒரு கடையின் ஓரமாக அமர்ந்திருந்தேன், என்னை ஒரு நபர் ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சுலைமான் நபி ஏன் பார்த்தாரு உங்களை, அந்த மனிதர் யாரு, பார்க்க ஒரு மாதிரி இருந்தாரு, பயமா இருந்தது அவரை பார்க்க, அதனால என்னை குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சுலைமான் நபி அவர்களே, என்னை இங்க இருந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுங்க, காத்தின் மூலமாக அனுப்பி விட்டுருங்க.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு குதிரத்தை முஅஜிசாவை கொடுத்திருந்தான்னு சொன்னால், காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் குதிரத்தும் முஅஜிசாவாக பெற்றிருந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த மனிதர் வந்து சொல்றாரு, வந்து சொன்னவனே என்ன பண்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனை காற்றுக்கு உத்தரவிடுகிறார்கள், காற்றே இந்த மனிதனை இந்த நாட்டில் இருந்து வேற நாட்டிற்கு சென்று விட்டுவிடு அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அனுப்பிச்சு விட்ட கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, குறுகுறுன்னு ஒரு மனிதர் அந்த மனிதரை பார்த்தார் அல்லவா, அந்த மனிதர் யாரும் இல்ல, மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க. மலக்குல் மௌத் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது மலக்குல் மௌத் சொன்னாரா, இப்போ ஒரு மனிதரை நீங்கள் வேறு நாட்டுக்கு காற்றின் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிற அல்லவா, இந்த மனிதனுடைய உயிர் இங்க எடுக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கான் அல்லாஹ். வேற நாடிலே, வேற இடத்திலே, வேற நேரத்திலே இந்த மனிதனுடைய ரூஹை நான் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த நேரம் வந்து கூட இந்த மனிதர் இங்க இருக்கிறாரே, அதனால நான் குறுன்னு பார்த்தேன் சுலைமான் நபி அவர்களே அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவனே என்ன பண்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் அந்த மனிதர் வேற ஊருக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன்னவனே மலக்குல் மௌத் சொன்னாரா, நீங்கள் அனுப்பி வைத்த இடம் தான் சரியான இடம். அல்லாஹ் சூரத்துல் ஜுமால சொல்லுவான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். ஒரு மனிதன் ஒரு மரணத்தை விட்டு எவ்வளவு தூரம் வேணா ஓடலாம், அமெரிக்காவுக்கு ஓடலாம், லண்டனுக்கு ஓடலாம், எங்க ஓடினாலும் அந்த மவுத் என்பது அவனை அடைந்தே தீரும். ஜும்மால அல்லாஹ் சொல்லும் பொழுது பைன்னஹு முலாகிக்கும், அந்த மவுத் என்னக்கூடிய ஒரு வஸ்து அந்த மனிதனை அடைந்தே தீரும். அவன் விரண்டோடினாலும் சரி, அந்த மனிதர் அந்த நாட்டில இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு போயிட்டாரு, போனா கூட மலக்குல் மவுத் அந்த இடத்தில் தான் மவுத்தை வாங்க வேண்டும், ரூஹை வாங்க வேண்டும் என்று இருந்தார். அதே போல கரெக்டான டைம்ல போய் ரூஹ் எடுத்தாங்க. அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு நொடியும் நிச்சயம் இல்லாத நொடிகள். நம்ம எல்லாம் ரமலான் என்னக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். ரமலானை என்ன பண்ணணும்னு சொன்னா, இது என்னுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உணர்ச்சி வேசமாக அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இருக்கிறாங்களானா இல்ல, நமக்கே நல்லா தெரியும். அல்லாஹ் ஒரு ரமலானை வைத்த மனிதரை மற்றொரு ரமலானுக்கு மாற்றி அந்த மனிதரை உயிர் வாழ செய்வான் என்று சொன்னால் நிச்சயம் இல்லாத உலகம், நிச்சயம் இல்லாத ரூஹுகள். அதனால மவுத் என்னக்கூடிய விஷயத்தை நம்ம எப்பயுமே பயந்துகிட்டே இருக்கணும். மவுத்துன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதற்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் என்பது உனக்கான விளைச்சல் பூமியை போல. நீ எவ்வளோ அறுவடை செய்யறியோ, எவ்வளோ விளைச்சல் பொறியோ, எல்லாத்தையும் அறுவடை செய்து நீ மறுமைக்கு சென்று விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஒரு பயிர் மாதிரி, இது ஒரு நிலத்தை மாதிரி பார்த்துக்கணும். இந்த நிலத்துல நம்ம எவ்வளோ பயிரை போடுறோமோ, எவ்வளோ பயிர்களை போட்டு அறுவடை செய்து கொள்கிறோமோ, அது எல்லாம் நம்முடைய நன்மைகள். அதனால பெருமானா சொல்லுவாங்க, துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. அதனால மவுத் என்பது எப்போது வரும், யாருக்கு வரும், எந்த நேரத்தில் வரும், அது அல்லாஹ் மாத்திரமே அறிவான். அதனால இந்த ரமலானை ஒரு நொடியும் யா அல்லாஹ் எனக்கு அடுத்த ரமலானையும் எனக்கு கொடு, என்னுடைய வாழ்நாளில் எத்தனை ரமலான்கள் இருக்குதோ அத்தனை ரமலானையும் நான் கழித்து நிறைய அமல்களை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு மனிதரும் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மரணம் என்னக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து நம்முடைய அமல்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் இந்த உம்மத்துதாரர்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தந்துள்ளுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.